கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஓய்வு நாளிலே இந்த காலை நேரத்தில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் இந்த நேரத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த கோவிட் நிமித்தமாக நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்த முடியாமல் போனாலும் இந்த தொலைக்காட்சி மூலியமாக, யூடியூப் மூலியமாக, கைபேசி மூலியமாக தேவனுடைய வார்த்தையை நாங்கள் சொல்லும்படியாக தேவன் நம்மளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன தடைகளை வந்தாலும் ஆண்டவர், பிசாசன் ஒரு கதவை அடைத்தாலும் தேவாவியானவர் நமக்கு ஒரு கதவை திறந்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை நாளில் நாம் கேட்க போறோம். அதற்கு முன்பாக இந்த ஆராதனையில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்து இந்த வார்த்தைகளை கவனிப்பதற்காக, தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், விசுவாசிகளையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த நேரத்திலே தேவனுடைய ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். ஜெப சிந்தனையோடு, ஜெப உள்ளத்தோடு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தேவனை ஆராதித்து, தேவநாமத்தை நாம் பிரஸ்தாபப்படுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்ததற்காக, தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக தேவனுக்கு நாம் நன்றி பலிகளை செலுத்தி இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களுடைய சுவர்ணத்துகிறீங்களா அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்காக கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த 5வது மாதத்துல 8 நாட்களை கடந்து இந்த 9வது நாளுக்குள்ள நாங்கள் பிரவேசிக்கும்படியாக நீ பாராட்டின தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. வல்லமை ஆவியானவரே, நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை போஷித்து, பராமரித்து, பாதுகாத்து இந்த நல்லதொரு நாளை நாங்கள் காணும்படியாக இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலிருந்து உம்மை நோக்கி ஆராதிக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக தேவாவியானவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த சாக்கியத்துக்காக, நீ பாராட்டின இந்த தயவுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன், நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துகிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்கள் எங்களை கனிமணி போல எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன், நீர் எங்களுக்கு துணையாக இருந்து எங்களை எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால் நிரப்பியதற்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நாளே தேவா, உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்மை நோக்கி நாங்கள் ஆராதிக்க முடியாமல் போனாலும் அப்பா, நாங்கள் வீட்டில் இருந்த வண்ணமாகவே அப்பா, தொலைபேசி மூலயமாக, தொலைக்காட்சி மூலமாக, கம்ப்யூட்டர் மூலமாக பிள்ளைகள் முன்பாக உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் தியானிக்க, ஸ்தோத்திரிக்க, துதிக்க, உங்களை கனப்படுத்த நீ தந்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலே கூட அப்பா, இந்த நேரத்தில் எங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தைகள், எங்களுக்காக வைத்திருக்கிற உபதேசங்கள் எல்லாவற்றுக்காக உமக்கு விடானபடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. தேவாவியானவர், நீர் எங்களை பொறுப்பேற்றுக்கிறோம், நீர் எங்களை பலப்படுத்தும், சிறப்படுத்துமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைகளை தாங்கிக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய மகிமையினால் எங்களை மூடி மறைத்துக் கொண்டிருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய சித்தத்தை செய்யும்படியாக எங்களை நீர் அழைத்தீர் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி 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 நன்றி. உமக்கு கொடான கொடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கிற நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கிருபையினால் எங்களை இம்மட்டும் எங்களை பாதுகாத்து வருகிற நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையால், தேவ கிருபையால் என்னை மூடி மறைத்த தேவன், கிருபையால், தேவ கிருபையால் என்னை பாதுகாத்த தேவன், மகிமையால், தேவ மகிமையால் என்னை மூடி மறைத்த தேவன், கிருபையால், தேவ கிருபையால் என்னை பாதுகாத்த தேவன், உம் சித்தம் செய்ய அழைத்தீர், உம் கிருபையினால் என்னை நிறைத்தீர்,
சித்தம் செய்ய அழைத்தீர், உம் கிருபையினால் என்னை நிறைத்தீர். நன்றி 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 இயேசையா, உமக்கு நன்றி 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 இயேசையா. கிருபையால் தேவ மகிமையால் என்னை மூடி மறைத்த தேவன், கிருபையால் தேவ கிருபையால் என்னை பாதுகாத்த தேவன், மகிமையால் தேவ மகிமையால் என்னை மூடி மறைத்த தேவன், கிருபையால் தேவ கிருபையால் என்னை பாதுகாத்த தேவன். உம் சித்தம் செய்ய அழைத்தீர், உம் கிருபையினால் என்னை நிறைத்தீர். உம் சித்தம் செய்ய அழைத்தீர், உம் கிருபையினால் என்னை நிறைத்தீர். நன்றி 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 இயேசையா, உமக்கு நன்றி 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 இயேசையா. கலங்காதே என்று சொன்னவர் என்னோடு இருந்தார், திகையாதே என்று சொன்னவர் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்தார். கலங்காதே என்று சொன்னவர் என்னோடு இருந்தார், திகையாதே என்று சொன்னவர் ரத்த கோட்டைக்குள்ளே மறைத்தார். நன்றி 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 இயேசையா, உமக்கு நன்றி 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 இயேசையா, உமக்கு நன்றி 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 இயேசையா, உமக்கு நன்றி 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 இயேசையா. நன்றியோடு விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுடைய மகிமை நாளங்களை மூடி மறைத்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய கிருபை நாள் எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தம் செய்ய எங்களை அழைத்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்தின்படியே எங்களை வழிநடத்துவதற்காக உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு கொடானக்கொடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கலங்காதே என்று சொன்ன தேவன் நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. திகையாதே என்று சொன்ன தேவனே, எங்களை நீ பாதுகாத்து ரத்த கோட்டைக்குள் நீர் எங்களை மறைத்துக் கொண்டு எங்களை பாதுகாத்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும், நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளணுமா வைக்கிறோம் ஆண்டவரே. நீர் இந்த நேரத்தை எங்களுக்கு கொடுத்து இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் ஆண்டவரே. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்க போற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, தொலைக்காட்சி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் நீ ஆசீர்வதிக்க போக நன்றி ஆண்டவரே. நீர் அடியின் மூலியமாக பிள்ளைகளுக்கு உங்களுடைய தியாசம் மூலியமாக பிள்ளைகளுக்கு கொடுக்க போற வார்த்தைகளுக்காக, உபதேசங்களுக்காக, ஆலோசனைகளுக்காக, அறிவுரைகளுக்காக உமக்கு கொடானக்கொடி நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது மனிதனால் உண்டானது அல்ல, இது உம்முடைய ஈவு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. இது நாங்களாக மனிதர்களாக ஆரம்பிக்கப்பட்டது அல்ல ஆண்டவரே. நீர் இந்த நாளிலே ஆண்டவரே இந்த ஆராதனை ஆரம்பித்திருக்கிறேன், முடிவு பரிந்தோட பிரசனங்களோடு இருக்க போக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபைகளோடு இருக்கட்டும். செய்தி கொடுக்க போற அடியை நீர் மறைத்து வெளிப்பட போக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை அடியோடு இருக்க போக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உச்ச தலைவர் எல்லாம் கால்வரோட வளங்கள் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து அடியை பரிசுத்தப்படுத்த வேண்டுமா வைக்கிறோம் ஆண்டவரே. அடி மாம்சத்தின்படி பேசாதபடி ஆவியானவர் நீர் அடையலை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமா வைக்கிறோம் ஆண்டவரே. நாம் தரிக்கப்பட்ட மகனாக பொதிக்க உபதேசங்களை கொண்டு அடிய மூலியமாக நீ தரப்போக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. வல்லமையால் அபிஷேகத்தில் நிரப்பி நீ ஆசீர்வதியும் காத்துக்களும் வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக நாம் தேவனுடைய செய்தியை நாம் கடந்து செல்வோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளிலே தேவன் நமக்காக வைத்திருக்கிற ஆவிக்குரிய வார்த்தைகளுக்காக இந்த நேரத்தில் நாம் தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்தோம். நிச்சயமா தேவன் நமக்கு தேவையான இந்த கடைசி நாட்களிலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு தேவையான வார்த்தைகளை, தேவையான உபதேசங்களை, தேவையான அறிவுரைகளை தேவன் இந்த நாளிலே நமக்கு தரப்போவதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ஜெபத்தோடு நாம் இந்த இடத்துல கருத்து உட்கார்ந்து தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். ஆண்டவர் நமக்காக என்ன வார்த்தைகளை கொடுக்கிறாரோ அதை நம்ம சிந்திப்போம், தியானிப்போம். நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த செய்தியை கேட்க ஆயத்தமாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும்
உங்களுடைய வீட்டில் இருக்கிற வேதாகமத்தை, உங்களுடைய பைபிள்களை எடுத்து நீங்கள் அதை முன்பாக வைத்து நாங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் அந்த இடத்துல இருந்து படிக்கும்போது இங்கே நாங்கள் கொடுக்கப்படுகிறதான வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். இந்த நாளில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற வார்த்தைகளை நாம் தியானிப்போம். நம்முடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிக்க பண்ணுவார் என்று சொல்லி இருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளானதினால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, இப்ப வாசிக்கப்பட்டதான இந்த வார்த்தைகளிலிருந்து அப்பா ஆவியானவர் நீர் எங்களுக்கு கொடுக்க போற வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அடி நீ மரத்தின் வெளிப்பட போவதற்காக நன்றி. நீதாமை பொறுப்பேற்றுக்கிறோம், காத்துக்கொள்ளும், நடத்தும், ஆசீர்வதியும் மீட்பராமேஸ்வரன் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வாசிக்கப்பட்டதான வார்த்தைகளிலிருந்து நாம் பார்க்கும்போது எபேசியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 18வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கும் போது அங்கே நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவாவியானவர் நமக்கு சில ஆலோசனைகளை, சில அறிவுரைகளை அந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். அதை நம்ம வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் பார்ப்போம். இந்த நாளிலே, இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகை வருவதற்கு மிக 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 சமீபமான இந்த நாட்களிலே தேவன் சொல்லுகிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தைகள், தேவன் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் வார்த்தைகள், ஒரு எச்சரிப்பின் துணியாக உங்களுக்கு கொடுக்கிற இந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, தூங்குகிற நீ மரித்தோர் விட்டு நீ என்ன விழிக்க வேண்டும், நீ விழித்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களிலே, தேவனுடைய வருகை வருவது சமீபமா இருக்கிற அந்த கடைசி நாட்களிலே நாம் கிறிஸ்துவாய் இருக்கிற நாம் தூங்கி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமா தேவனுடைய எக்கால சத்தத்தை நாம கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. மனிதர்கள் இந்த தூங்குகிற நீ விழித்து எழுந்திருக்கணும் என்று சொன்னால், நீ நைட்ல தூங்க போகும்போது நீ பெட்ல கம்பளியை போத்திட்டு தூங்குற அந்த தூக்கத்தை பற்றி வேதத்தில் சொல்லப்படவில்லை. அது எதை குறித்து என்று சொன்னால், ஆவிக்குரிய உன்னுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே, உனக்கு இருக்கிற ஆவிக்குரிய ஜீவியத்திலே தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே நீ விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நாளில் நமக்காக எடுத்துக்கொண்டிருக்கிற தலைப்பு, தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற தலைப்பு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்துவ ஜீவியத்தின் செயல்பாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்துவன் எப்படி இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவன் தன்னை எப்படி கிறிஸ்துவனாக இருக்கிறான் என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம சொல்லலாம், நான் கிறிஸ்துவன், ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் ஆண்டவர் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறேன், அதனால நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், கடைசி நாள் ஆண்டவர் என்னை எழுப்புவார் என்று சொல்லி நாம் நாமே என்ன செஞ்சுக்க முடியாது, ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியாது. நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், நாம் கிறிஸ்துவனாய் இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அதனால இதுல 16வது வசனத்துல என்ன சொல்லப்படுகிறது, நாட்கள் பொல்லாதவைகளானதால். அந்த வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நாட்கள் பொல்லாதவைகளானதால், நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த கடைசி சந்தர்ப்பத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வாதைகளின் மத்தியிலும் தேவன் நம்மை ஆராதிக்கும்படியாக கொடுத்திருக்கிற இந்த தருணம் என்னன்னு சொன்னா, நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பாக்கியமான ஒரு நேரம். எத்தனையோ பேருக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆராதனை கலந்து கொள்ள முடியல, ஆண்டவருடைய ஆராதனை கூடி நாங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தலன்னு சொல்லி எத்தனையோ பேர் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு மத்தியிலே தேவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து, இதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நேரத்தை உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே நீ ரட்சித்துக் கொள்ளும்படியாக, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாக,
நீ என்ன செய்யணுமா, நீ விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அங்கே ஒரு விதமான வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின புத்தகம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தையும் 3வது வசனத்தையும் நம்ம வாசிப்போம். நீ விழித்துக்கொண்டு சாந்தரத்திற்கு ஏதுவாய் இருக்கிறவைகளை செயல்படுத்து. நம்ம என்ன செய்யணுமாமா, நீ என்ன செய்யணும், விழித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் கிறிஸ்துவனாய் இருப்பதனால் அல்ல, அவருடைய தாய் தகப்பன் கிறிஸ்துவனாய் இருக்கிறதுனால அல்ல, அவருடைய தாத்தா பாட்டி கொழுத்தாத்தாக்கள் கிறிஸ்துவனாக இருந்தாங்க அதனால நானும் கிறிஸ்துவன் என்று சொல்லிக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்கு அடையாளம் இல்லை. ஒரு உண்மையான கிறிஸ்துவன் யார் என்று சொல்லி பார்க்கும் போது அவன் கிறிஸ்துவாய் வாழ வேண்டும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல எப்படி ஜீவித்தாரோ அதுபோல அவனும் ஒரு கிறிஸ்துவனாய் வாழுகிறது தான் நமக்கு இந்த நாளில் ஒரு கிறிஸ்துவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவாய் நடக்க வேண்டும் என்று சொல்ல அவன் தான் உண்மையான ஒரு கிறிஸ்துவன். அந்த உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நம்ம கீழ்ப்படித்திருக்கிறோமா, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நாம் கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்திருக்கிறோமா, அவர் சொன்னபடி நம்ம செய்யறோமா, அவர் சொன்னபடி நம்ம எல்லா விதமான காரியங்களையும் நாம் நடந்து கொண்டு இருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நான் கிறிஸ்துவனாய் இருப்பது அல்ல, கிறிஸ்துவனாய் வாழ்வதுதான் நமக்கு இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு காரியம். ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் நான் எல்லாரும் முன்னாடி நான் கிறிஸ்துவன், நான் ஆலயத்துக்கு போறேன், நான் பாட்டு பாடுறேன், ஜெபம் பண்றதுனால ஒரு மனுஷன் கிறிஸ்துவனாய் இருக்க முடியாது. ஒரு உண்மையான மனுஷன் கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் அவனுடைய முழு ஆவி ஆத்மா சரீரத்தை தேவனுக்கு என்று ஒப்பு கொடுத்து அவன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து தினமும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவனே உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லி அவனுடைய வசனம் சொல்லுகிறது. கிறிஸ்துவன் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும், அந்த கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு 3 விதமான காரியங்களை உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டு நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். தேவ ஆவியானவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை நேரத்தில் நாம் தியானிப்போம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவானுக்கு எழுதின புத்தகம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-28 வசனத்தை நாம் வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-28. என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது இந்த யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 27-28 வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னா, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது, அதை நான் அறிந்திருக்கிறேன், அவர்கள் என்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் நூற்றுக்கணக்கான ஆடுகளை மேய்த்து கொண்டிருப்பான். அது அங்கேயும் இங்கேயுமாக படர்ந்து வளர்ந்து அதை நடந்து கொண்டிருக்கும். ஆனால் அந்த மேய்ப்பன் அவனுடைய ஒரு சத்தத்திற்கு அந்த ஆடுகள் செவி கொடுத்து சிதறி போன ஆடுகள் ஒரே இடத்துல கூடுகிறதை நாம் எத்தனையோ இடத்துல நம்ம பார்த்திருக்கிறோம். உண்மையான சம்பவம் அது நடக்கிறதா இருக்கிறது. அதுபோலதான் இந்த இடத்துல வார்த்தை சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவர்கள் எனக்கு பின் செல்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. They are following me என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருந்தா they are following me அப்படின்னா எப்போனாக்கா அவருடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுக்கும் போது, அவருடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது. ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் முதலாவது அவனிடத்தில் இருக்க வேண்டிய காரியம் என்ன, அவனிடத்தில் இருக்க வேண்டிய குவாலிஃபிகேஷன், அவனுக்கு இருக்க வேண்டிய செயல்பாடுகள், அவன் செய்ய வேண்டிய காரியம், அவனிடத்தில் இருக்க வேண்டிய குணாதிசயம் என்னன்னு சொன்னா முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆலயத்துக்கு வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ பேர் ஜெப கூட்டங்களில் வந்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம், எத்தனையோ பேர் பலவிதமான ஜெபத்தில் உபவாச ஜெபத்தில் நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஆனால் தேவனுடைய வார்த்தையை போதகர்கள் முன்பாக இருந்து போதித்துக் கொண்டிருக்கும் போது ஒவ்வொருடைய சிந்தனைகள் பலவிதமான காரியங்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒளி செய்யும் போது மெசேஜ் கொடுத்துட்டு போது முன்னாடி இருந்து பார்க்கும் போது அப்படிப்பட்டதான காரியங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம்.
நாங்க மெசேஜ் கொடுத்து கொண்டிருப்போம். ஆனால் அங்க இருக்கிறவர்கள் மற்றவர்களை பார்ப்பது உண்டு. மற்றவர்கள் யார் போறா யார் வரான்னு வேடிக்கை பார்க்கறது. இது கிறிஸ்தவனாக அல்ல. நீ ஒருவேளை 9 மணிக்கு சர்வீஸ்னா 8:50க்கு வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம் கிடையாது. அந்த இடத்துல போதகர் எல்லாரும் முழங்கால் படியிடுங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்க, உண்மையாக இதயத்தின் கதவை திறந்து விடுங்க என்று சொல்லும் போது உண்மையாய் கர்த்தருக்கு பயந்து அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கும் போதுதான் நீ உண்மையான கிறிஸ்துவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த கிறிஸ்துவன் என்று சொன்னால் உண்மையான வார்த்தை தேவன் நமக்காக சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம கவனித்து அதன்படி நடப்போம் என்று சொன்னால் நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 28வது அதிகாரத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது அங்கே 14 வசனங்கள் முதல் 14 வசனங்கள்ல ஆண்டவர்கள் வார்த்தை சொல்லுகிறது, என் வார்த்தைகளின் படி நீ கேட்டு நடக்கும் போது நீ எப்படி எப்படியெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி இருக்கிறது. நீ என்னுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து நீ அதன்படி நடப்பாய் என்று சொன்னால் நீ இப்படி இப்படிலாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் வீட்டில் வேதத்தை திறந்து அந்த மொத்த அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே அதை 15வது வசனத்துக்கு மேல நம்ம வாசித்து பார்க்கும்போது நீ வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கலன்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு அவருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்கலன்னு சொன்னா நீ எப்படி எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கும்னு சொல்லப்பட்டதோ அதே போல நீ என்ன செய்வாய், சபிக்கப்படுவாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கிறிஸ்துவனுடைய அடையாளம். ஒரு உண்மையான கிறிஸ்துவனுடைய முதல் அடையாளம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது என்ன சொல்லுது, நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் புத்தகம் 11வது அதிகாரம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். அப்ப இந்த வசனத்துல வாசிக்கும் போது நான் குழந்தையா இருக்கும் போது நான் குழந்தையை போல செஞ்சுட்டேன், குழந்தையை போல விளையாண்டேன், குழந்தையை போல நடந்தேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நான் புருஷனான போதோ நான் எப்படி செஞ்சேன், அந்த குழந்தையா இருக்கிறது நான் என்ன செஞ்சேன், அந்த ஒரு விளையாட்டு தரத்தை நான் என்ன செஞ்சேன், விட்டு விட்டேன். இது எதற்கு இந்த வசனம் சொல்லப்படுது என்று சொன்னால், நம்ம ரட்சிக்கப்பட்ட போது நம்ம ஆரம்பத்திலே ஒரு குழந்தையாகத்தான் இருப்போம். நமக்கு தெரியாது ஆண்டவரை துதிக்கிறது எப்படி, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது எப்படி, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துறது எப்படி, ஆராதனை நடத்துறது எப்படி, இதெல்லாம் நம்மளுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்ம கத்துக்கட்டிகள் கருத்து ஆரம்பத்திலே சிறு குழந்தைகளாய் நம்ம இருக்கிறோம். ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தாலும் ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்க ஒரு சிறு குழந்தையாய் இருக்கிறாய். நாட்கள் போக 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 உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீ கொஞ்சம் கொஞ்சமாய் நீ வளர வளர ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்கும் போது நீ சின்னதுல ஆண்டவருக்கு பாதத்துல வந்து நீ ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்திலே உன்னால ஜெபிக்க முடியல. ஒரு குழந்தையை போல நம்ம ஜெபித்து கொண்டிருப்போம். ஒரு குழந்தை எப்படி தன் தாயிட்ட அப்படியே திக்கி திக்கி பேசுமோ அது போல நம்ம ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் நாட்கள் போக 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 ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு 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 தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி எல்லா போதகர்கள் ஜெபிக்கிறத பார்த்து, இல்ல உன்னுடைய தாய் தகப்பன் ஜெபிக்கிறத பார்த்து, உன் சகோதரர்கள் ஜெபிக்கிறத பார்த்து, இல்ல சபையில் இருக்கிற விசுவாசிகள் ஜெபிக்கிறத நம்ம பார்த்து 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 நாம் ஆண்டவரோடு ஜெபிப்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். எப்போ கொஞ்சம் பெருசான உடனே நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல கொஞ்சம் நம்ம உயர்ந்த உடனே நாம் ஜெபிக்க கற்றுக்கொள்கிறோம். குழந்தையா இருக்கும் போது அந்த குழந்தை பருவத்தில் நீ விளையாண்டுக்கலாம். ஆனா நீ பெருசானதுக்கு அப்புறம் அந்த குழந்தை தரத்தை நீ என்ன செய்யணுமாமா, விட்டுவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஒரு கிறிஸ்துவன் என்று சொன்னால் அவன் எப்படி இருக்கணும், தேவனுடைய வார்த்தைக்கு, ஆண்டவருடைய உபதேசத்திற்கு, தேவனுடைய கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிக்கிற ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும். அப்படி கீழ்ப்படிக்கிறவனே உண்மையான கிறிஸ்துவன். அவன் உண்மையான கிறிஸ்துவன் என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. He have to prove that he is a Christian person. உண்மையாய் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற ஆண்டவருக்கு உண்மையான மனுஷனாக இருக்கிறேன் என்பதை அவன் நிரூபிக்க வேண்டும். எப்படி நிரூபிப்பான்னு சொன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை கூப்பிடுகிறான் சொன்னால் அவன் என்ன செய்வான், அவனுடைய தகப்பனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா தான் அவன் என்ன செய்ய முடியும், தன் தகப்பன் கூப்பிடுறாரு எதுக்கு கூப்பிடுறாருன்றதை அவன் அறிந்து கொள்ள முடியும். அவன் காதை விரைச்சிட்டு ஒரு பிள்ளை போகுதுன்னு சொன்னா, தன் தகப்பன் கூப்பிடுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியலைன்னு சொன்னா அவன் திருப்பி தகப்பன் அவனுக்காக என்ன செய்ய வைத்திருக்காரோ அது நடக்காது என்று சொல்லி அவன் என்ன செய்யறான். ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்கிறது, நாம் ஆண்டவருடைய வசன வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது.
ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது கீழ்ப்படியுங்கள். அப்போ ஒரு கிறிஸ்துவன் முதலாவது அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு தகுதி, முதலாவது அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம், அவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குவாலிஃபிகேஷன் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இரண்டாவது ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது ஒரு தகுதி, கிறிஸ்துவ உண்மையான கிறிஸ்துவனுக்கு இருக்க வேண்டிய தகுதி என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். வேதத்தில் எபேசியன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். எபேசியன் புஸ்தகம் 4வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிப்போம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படிக்கு இப்படி செய்தார். நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி இப்படி செய்கிறார். அப்போ முதலாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும், செவி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அவருடைய வார்த்தையின்படி நாம் என்ன செய்யணுமா? வளர வேண்டும். நம்ம சின்ன வயலா இருக்கும் போது இருந்த அந்த வயசுல இல்லாதபடிக்கு நம்ம ஒரு புருஷனாய் இருக்கிறோம் இல்லையா, அந்த நாளிலே நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்கிறதோ அது மாதிரி நம்ம வளர வேண்டும். அதனால 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா மீண்டும் அந்த இடத்துல இந்த காரியத்தை சொல்லப்படுது. என்ன? நீ குழந்தை பருவியாக இருக்கும் போது குழந்தை போல நம்ம பேசியிருக்கலாம், குழந்தையை போல நம்ம நடந்திருக்கலாம். ஆனா நீ வளர்ந்துட்ட, உன்னுடைய சரீர பிரகாரமாக நீ குழந்தை இல்லை, நீ வளர்ந்து ஒரு பெரிய மனுஷனாய் ஆயிட்ட. ஆனா பெரிய மனுஷனாய் ஆனதுக்கு அப்புறம் நாம் சின்ன குழந்தையில எப்படி விளையாண்டுட்டு இருந்தோமோ, சின்ன குழந்தையில எப்படி தவழ்ந்துட்டு இருந்தோமோ, சின்ன குழந்தையில எப்படி நம்ம அழுது புலம்பிட்டு இருந்தோமோ, பிடிவாதம் பண்ண இருந்தோமோ, அப்படி இராதபடிக்கு நீ புருஷனான போதோ உன் பிள்ளைத்த குழந்தைக்கு தக்கதான அந்த கேரக்டர் என்ன செய்ய வெளியில வர வேண்டும். இதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உலக பிரகாரமான ஒரு வளர்ச்சி. ஆனா ஆண்டோட வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது எதற்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ச்சி இருக்க வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு படிப்படியாக நீ முன்னேறி கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வசனம் சொல்லுகிறது. மீண்டும் அந்த வசனத்தை வாசிப்போம். 4வது அதிகாரம் 15வது வசனம். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் நாம் வளர்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு செய்தார். நாம் வளர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் படிப்படியாக வளர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த வசனத்திலேயே 3-4 விதமான காரியங்கள் நமக்கு அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 4 விதமான காரியங்களை அங்க நம்ம வாசிக்கிறோம். என்னன்னு பார்த்தா முதல் சத்தியத்தை நீ கை கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எதை கை கொள்ளணும்? சத்தியத்தை, தேவனுடைய வார்த்தைகளை, அவருடைய உபதேசத்தை நம்மளை கை கொண்டு, அதாவது கீழ்ப்படிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடி நான் நடக்கும் போதுதான் உன்னுடைய வளர்ச்சி அந்த இடத்துல இருக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி இருக்கும். இரண்டாவதா என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் நீ என்ன செய்யணும்? வளர வேண்டும். முதலாவது சத்தியத்தை நீ கை கொள்ள வேண்டும். இரண்டாவது கிறிஸ்துவுக்குள் நீ வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது எல்லாவற்றிலும் என்ன சொல்லப்படுறது? எல்லாவற்றிலும் நீ வளர வேண்டும். மூணாவது என்ன சொல்லப்படுறது? நாலாவது என்ன சொல்லப்படுது? நீ வளர்வதற்காக இருக்க வேண்டும், வளர்ச்சி உனக்கு இருக்க வேண்டும். இதெல்லாம் எதை காட்டுன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம். ஞானஸ்தானம் எடுத்த உடனே, ரட்சிக்கப்பட்ட உடனே நீ எல்லா பாவத்திலிருந்து மீட்டு உனக்கு பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்த உடனே நம்ம எல்லாம் பெரிய ரட்சிக்கப்பட்ட நீதிமான்கள் ஆக முடியாது. எந்த ஒரு கிறிஸ்துவனும் அப்படியாக வாய்ப்பே கிடையாது. எப்படி என்று சொன்னால் அவன் ஒரு கத்துக்குட்டியாகத்தான் இருக்கிற ஒரு குழந்தையாகத்தான் இருக்கிறான். ஆரம்பத்தில் அவனுக்கு ஜெபிக்க தெரியாது, வேதத்தை வாசிக்க தெரியாது, வேதத்தில் இருக்கிற காரியங்களை அவன் அறிந்து கொள்ளுகிறதுக்கு, புரிந்து கொள்ளுகிறதுக்கு அவனுக்கு போதுமான ஞானம் பத்தாது. வேதத்தை குறித்து அவன் ஆராய்ந்து பார்த்திருக்க மாட்டான், அறிந்திருக்க மாட்டான். ஆனால் தேவன் உண்மையானவர், அவர் எனக்காக ஜீவன் தந்தார், எனக்காக ஜீவபலியாய்
சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் என்பதை அவன் முழுமையாக விசுவாசித்தான். அவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மனுஷனாக தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். ஆனா அவன் ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒன்றும் வளர்ச்சி கிடையாது. அவன் ஒரு குழந்தையாய் பிறந்திருக்கிறான். ஒரு குழந்தை எப்படி பிறந்து புதுசா இருக்குதோ, பேச தெரியாம யாரையும் அடையாளம் காண தெரியாம இருக்குதோ, அது மாதிரிதான் ஒரு மனுஷன் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பான். நாட்கள் போக போக போகத்தான் அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஊழியத்துக்கு வந்த ஒப்பு கொடுத்த புதுசுல கூட எனக்கு சரியாக செபிக்க தெரியாது, சரியாக வேதத்தை வாசித்து அதில் இருக்கிற கருத்துக்களை அறிந்து கொள்ள தெரியாது. எப்ப நான் ஆண்டவருடைய வார்த்தைகளை போய் கல்லூரியில படித்து அதை குறித்து நான் ஆராய்ந்து அறிந்து கொண்டேனோ, ஆண்டவரிடத்தில் எப்படி அதிகமாக காத்திருந்து 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 ஜெபம் பண்ணி அதில் இருக்கிற கருத்துக்களை ஆராய்ந்து பார்த்து அதை அறிந்து கொண்டேனோ, அதுக்கப்புறம் தான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு போதிக்கிறதுக்கு தேவன் போதுமான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். ரத்னாமத்துக்கு அப்போ வேதத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும், அவன் உபவாசம் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுக்கு கொடுக்கிறதை அவன் பழகிக் கொள்ள வேண்டும். இதெல்லாம் தான் அவனுடைய வளர்ச்சி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ரட்சிக்கப்படும் போது எப்படி இருந்தாலும் அவன் கடைசியில் ஆண்டோட வருகை வரும்போது வரைக்கும் அப்படியே இருப்பான் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லாத ஒரு காரியம். எல்கேஜியில் ஒரு பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவனுக்கு ஏபிசிடின்னு சொல்லி கொடுப்பாங்க. அது பிளஸ் 2ல படிக்கும் போது நான் இந்த ஏபிசிடி தான் நான் படிச்சுட்டு இருப்பேன், மற்றதெல்லாம் நான் படிக்க மாட்டேன்னு சொன்னா அவனுக்கு வளர்ச்சி இல்லை. அது அவனுடைய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனம் இல்லை. வீட்டுக்கு போனா டிசி கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் குறித்து பார்க்கும்போது சாமுவேல் 1 சாமுவேல் புத்தகத்தில் வாசி பார்த்தோம்னா 3வது அதிகாரம் 19வது வசனத்துல அங்கே ஒருத்தரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 19வது வசனம். சாமுவேல் வளர்ந்தான். எப்படி வளர்ந்தான்? கர்த்தர் அவனோட கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சாமுவேல் வளர்வதற்கு தேவன் அவனுக்கு துணையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நான் கர்த்தரை இறுகமாக பற்றி கொண்டு, ஆண்டவரே என் கூடவே இருங்க, ஆண்டவரே என் கூடவே இருங்க, என்னுடைய வாழ்க்கை இருளா இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு பலவீனமா இருக்கிறது, ஆண்டவரே நான் சோகமா இருக்கிறேன், நான் கவலையா இருக்கிறேன், ஆண்டவரே என் கூடவே இருங்கன்னு சொல்லி நம்ம சாண்டோடு ஜெபம் பண்ணும்போது தேவன் உன்னோடு இருக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்ப ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது சாமுவேல் வளர்ந்தான். எப்படி? கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவனுக்கு துணையா இருந்தார், எல்லாவற்றிலும் அவனுக்கு துணையா இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிதான் சாமுவேல் வளர்ந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஒரு சங்கீத புத்தகத்தில் வாசிப்போம். சங்கீதம் 92வது சங்கீதம் 13வது வசனம் 12வது வசனத்தில் வாசிப்போம். சங்கீத புத்தகம் 92வது சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிக்கும் போது எப்படி வளர்ச்சி இருக்கணும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல என்ன செய்வானாமா? பனைமரத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? நம்ம பனைமரத்தை இப்படி நின்று பார்க்க முடியாது, அண்ணாந்து தான் பார்க்கணும். அந்த பனைமரம் எப்படி வளர்கிறதோ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியமும் அப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. சங்கீத புத்தகத்தில் வாசிக்கிறோம், பனையை போல வளர வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே மேலே 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 போய்கொண்டே இருக்க வேண்டும். பலவிதமான வரங்கள் இருக்கிறது, பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது, பலவிதமான அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறோம், பலவிதமான காரியங்கள், அற்புதங்கள், அதிசயங்களை தேவனுக்கு செய்வார் என்று சொன்னால் நீ உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரும் போதுதான் அதை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே நான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், நான் அந்நிய பாஷையில பேசணும், ஆண்டவரே வரங்களான நிரப்பப்படணும்னு சொல்லி நீ வாஞ்சிக்கலாம். ஆனா அந்த வாஞ்சையெல்லாம் எப்ப நிறைவேறும்? தேவன் உன்னோடு இருப்பார் என்று சொல்லி நீ விசுவாசித்து தேவன் என்னோடு இருன்னு சொல்லி நீ ஆண்டவருக்கு கூப்பிட்டு ஆண்டவருக்கு உண்மையாய் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி ஏற்படும் போதுதான் இந்த ஆசீர்வாதங்களை, இந்த வரங்களை, இந்த அபிஷேகத்தை நீ கற்றுக்கொள்ள முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 80வது வசனத்தை வாசிக்கும் போது லூக்காவின் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 80வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அந்த பிள்ளை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டு போதும். அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலன் கொண்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு எத்தனை பேர் நான் ரட்சிக்கப்பட்டு 15 வருஷம் ஆயும் இன்னைக்கு பலன் கொள்ளாதவர்களாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டு 25 வயசு ஆயும்
இருக்கிறாங்க. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஆதி கிறிஸ்தவனா இருக்கலாம், ஆனால் அவர்களுக்கு அதை குறித்துதான ஒரு பயம் இல்லை, ஒரு விழிப்புணர்வு இல்லை. என்னுடைய வாழ்க்கையில நான் வளரணும், நான் சிந்திக்க கற்றுக்கொள்ளணும், நான் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து தியானித்து அதில் இருக்கிற கருத்துக்களை நான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சை உனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிப்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். திருவசனத்தில் எப்படி இருக்கு பாருங்க, அந்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகளை எப்படி அங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்க பாருங்க. திருப்பி அந்த வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் ஞானப்பாலின் மேல் திருவசனமாகிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சையுள்ளவர்களாக. ஒரு சிறு குழந்தை, பிறந்த குழந்தை பிறந்த அடுத்த நாள் என்ன செய்யும்? சிக்கன் பிரியாணி வேணும், மட்டன் பிரியாணி வேணும்னு கேட்காது, இல்ல சில்லி சிக்கன் வேணும் எனக்கு அதை செஞ்சு கொடுமா எல்லாம் போய் பேசாது. அது எப்படி கேட்கும்? அது அழுகிறது. அது அழுகிறதுக்கு ஒரே காரணம், அதுக்கு பசி எடுக்கிறது, அதற்கு தாயின் பால் வேணும் என்று சொல்லிதான் அந்த குழந்தை செய்யும், அழ ஆரம்பிக்கும். அதைத்தான் இந்த வசனத்துல சொல்லுகிறது. ஒரு குழந்தை எப்படி ஒரு தாயினிடத்தில் பால் கேட்பதற்காக வாஞ்சையோடு கதறுகிறதோ, அது போல இந்த திருவசனமாகிய இந்த ஞானப்பாலை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக, கற்றுக்கொள்ளும்படியாக, அதை குறித்து அறிந்து கொள்ளும்படியாக நீ வாஞ்சையுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அப்படி வாஞ்சை இருக்கும் போதுதான் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லி இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு இந்த மூலியமாக உங்களுக்கு சொல்லுகிறார். இதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னார், உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னார், முதலாவது அவன் என்ன செய்யணும்? ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவனாய் இருக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறவனாய் இருக்க வேண்டும். இரண்டாவது அவனுடைய குவாலிஃபிகேஷன், இரண்டாவது அவனுடைய தகுதி எப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எப்படி இருக்கணும்? அவனுடைய ஆவிக்குரிய ஜீவியம். சரீரம் இல்லை, சரீரம் எப்படி அகலமாட்டமும் உயரமாகவும் வளர்ந்துட்டு கொண்டிருக்கிறது அவங்க வாழ்க்கை கிடையாது. நீ குண்டாய் கொண்டே போகிறது உன்னுடைய வாழ்க்கை கிடையாது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம், உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே ஒரு வளர்ச்சி இருக்க வேண்டும். திருவசனமாகிய ஞானப்பாலை நான் படித்து ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உனக்குள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனுக்குள்ள இருக்க தேவன் கொடுக்கிற ஒரு அடையாளம். உண்மையான கிறிஸ்துவன் என்பதற்கு அடையாளம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும். இரண்டாவது, உன்னுடைய வாழ்க்கையில நீ ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஒரு காரியத்தை சொல்லி நான் உங்களுடைய செவியத்தை நான் கலந்து சொல்லுகிறேன். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 9வது அதிகாரம் 24, 25 2 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று, ஒருவனே பந்தயத்தை பதக்கத்தை ஒருவனே வெற்றி பெறுவான் என்றும் அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும் எல்லாவற்றிலேயும் இச்சையடக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள். நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படி அப்படி செய்கிறோம். அப்ப இங்க பாருங்க, நீ மூணாவது காரியம் என்ன செய்யணும்னா ஓட வேண்டும். எங்க ஓடணும்னு சொன்னா உன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக உன்னுடைய ஓட்ட பந்தயம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு இந்த கடைசி காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஓட்ட பந்தயத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோம். அந்த ஓட்டத்தை யார் முடிக்கிறார்களோ அவர்கள் எல்லோரும் வெற்றிகரமான ஒரு கிரீடத்தை ஆண்டவர் அவர்களுக்காக வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நீ ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுகிற அநேகர் இருப்பாங்க, ஆனால் வெற்றி பெறுகிறவர்கள் ஒருவனாய் இருப்பான். இது உலக பிரகாரமான ஒரு காரியம். உலக பிரகாரமா ஒரு ஓட்டப்பந்தயம் எடுத்துட்டா ஒரு 5 பேர் இல்ல ஒரு 6 பேரை நிக்க வச்சு லைனா வச்சு ஓடுவாங்க. அதுல முதல் வருகிறவனே வெற்றியாளர் என்று சொல்லி அறிவிக்கப்படும். இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை. அந்த ஓட்டத்துல ஓடுகிறவன் கூட என்ன செய்வானாமா, எல்லாவற்றையும்
கழட்டி விட்டு எல்லாவற்றையும் என்ன செய்வான்? அவன் பாரத்தை எல்லாவற்றையும் என்ன செய்வான்? விட்டுருவான். இதுக்கு கூட ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோட ஓடக்கடவோம். இங்க வசனம் பாருங்க. நம்ம திரளான ஜனங்கள், திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து இருக்க நீ எப்படி ஓடணுமாமா? பாரமான யாவற்றையும் நீ இறக்கி வைக்கணும். அங்க பலவிதமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, பாரமான யாவற்றையும் நீ இறக்கி வைக்கணும். தலைமையில சுமந்து கொண்டே நீ என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. நீ அந்த ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு வீட்டிலிருந்து நீ கிளம்பி போகும்போது நீ உனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் ஒரு பையில் எடுத்து நீ தோல்ல மாட்டிட்டு போயிருப்ப. ஆனால் அங்கே போய் உனக்கு குறிப்பிட்ட நேரம் வரும்போது உன்னை ஓடுறது கூப்பிடுவாங்க. அந்த நேரத்தில் உனக்கு சொந்தமான அந்த பையை நீ கீழே வச்சிருவேன். அந்த சொந்தமான ட்ரெஸ்ஸுகளை கூட நீ என்ன செய்வோம்? கழட்டி விட்டு அந்த ஓட்டத்துக்கு லகுவா இருக்கிற இந்த ஷார்ட்ஸ் பேண்டையும் ஒரு டிஷர்ட்டையும் மட்டும் நம்ம போட்டுட்டு தான் ஓடுகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், பாரமா இருப்போம் என்று சொன்னால், நம்ம மேல வெயிட் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம லக்கை நோக்கி போறதுக்கு நமக்கு அது தடையாக இருக்கும். அதனால தான் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நீ இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாரமான யாவற்றையும் என்று சொன்னால் எதை காட்டுகிறது சொன்னால், நீ எப்பொழுதும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியங்களை, எப்பொழுதும் தவறான சிந்தனைகள் இருக்கிற அந்த காரியங்களை, உனக்கு நீயே தடைகளை போட்டுக் கொண்டிருக்கிறாய். உனக்கு நீரே பலவிதமான தடைகளை போட்டுக்கொண்டு நீ எனக்கு பாரமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, கவலைகள் 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 கண்ணீர் எல்லாவற்றையும் பலவிதமான காரியங்களை நினைத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருந்து பலவிதமான சிந்தனை நிமித்தமாக நம்மை நாமே பாரமாய் வைத்துக் கொண்டு நம்ம ஆண்டவரை நோக்கி ஓடணும்னு நினைச்சா அது முடியாத. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, பாரமான யாவற்றையும் நீ இறக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாரமான யாவற்றையும் இறக்கி வைக்கணும். அதுக்கு தான் ஆண்டவரோடு சொல்றேன், கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்து விடு என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஒரு கதையை உங்களிடத்தில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு வயதான பாட்டிமா நடந்து கொண்டு போயிருந்தாங்க. அவங்க நடந்து கொண்டு போயிருக்கிற சமயத்துல அவர் தலைமையில ஒரு பெரிய கூடையை வைத்துக் கொண்டு அந்த கூடையில பலவிதமான பொருட்களை வைத்து அவங்க சுமந்து கொண்டு போயிட்டு கொண்டிருந்தாங்க. அப்போ போய்கொண்டிருக்கும் போது அவங்க போகும்போது அப்படியே வேர்த்து நடக்க முடியாம தள்ளாடி நடந்து கொண்டிருந்தார்கள். அப்ப அந்த வழியா ஒரு வெள்ளக்காரத்தோட ஒருத்தர் கார்ல வந்திருக்கிறார். அப்போ கார்ல வந்த அந்த தாயாரை பார்த்து அவர் மனம் இறங்கி, ஐயோ இந்த வயதான காலத்துல கூட அவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்களே, அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்வான்னு சொல்லி அந்த பாட்டி மாட்ட, வாங்கம்மா இந்த கார்ல ஏறிக்கீங்க, நீங்க எங்க போகணுமோ அங்க கொண்டு உங்களை இறக்கி விடுறேன்னு சொல்லி அவர்கள் அந்த பாட்டி மாய்க்கு விட்டாங்களாமா. உடனே அந்த பாட்டி மாய் செஞ்சாங்களாமா, கார்ல ஏறி உட்கார்ந்துட்டாங்களாம். கார்ல ஏறி உட்கார்ந்தோன்னா வண்டி எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. வண்டி பாட்டுக்கு போயிட்டு இருக்குது. போய்கொண்டே இருக்கிற சூழ்நிலையில திடீர்னு பாட்டி மாட்ட எங்கம்மா போறீங்க இங்கே அதுன்னு சொல்லிட்டு அவர் பல விதமான காரியங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருந்தாராமா. திடீரென்று அவருக்கு முன்பாக பின்னாடி இருக்கிற காரியங்களை பார்ப்பதற்காக அந்த கார்ல இருக்கிற கண்ணாடியில அவர் பார்க்கும்போது அந்த பாட்டி அந்த கூடையை தலைமையில வைத்துக் கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த துறக்கடை, ஏமா நீ கஷ்டப்பட்டு நீ நடக்கிறியே, உனக்கு வெயில்ல ரொம்ப சூடா இருக்குது, காலெல்லாம் இதாகுதுன்னு சொல்லிட்டு தான் உனக்கு கார்ல ஏற்றிட்டு வரேன், நீ என்ன செய்யற பாரத்தை தலைமையிலேயே வச்சுட்டு இருக்கிறியே அப்படின்னு சொல்லிட்டோம். கேட்கும் போது அந்த பாட்டிமான்னு சொல்லிச்சாமா, வேண்டாம் ஐயா வேண்டாம் துறை, என் பாரம் என் மேலேயே இருக்கட்டும், என் பாரத்தை நான் எதுக்கு உண்மையில சுமத்திக்கிட்டு இருக்கணும்னு சொல்லி அந்த பாட்டி சொல்லிச்சாமா. பாருங்க எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி திகையாதே, அவர் உன்னை ஆதரிப்பார், உன்னை அதிசயமாய் வழிநடத்துவார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. அந்த வார்த்தைகளுக்கு நீ செவி கொடுக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? எனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, எனக்கு என்ன கவலைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும், துக்கம் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், தேவன் என்னோடு இருக்கிறார், என்னுடைய ஓட்டத்தை நான் வெற்றிகரமா முடிப்பேன், என் பாரத்தை எல்லாம் நான் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்திருவேன் என்று சொல்லி நாம் விசுவாச ஓட்டத்தை நாம் ஓடும்போது நிச்சயமா நாம் என்ன செய்வோம்? வெற்றி பெறுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வசனத்தை நம்ம மீண்டும் வாசிப்போம். இரண்டாவது காரியம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க
பாரமான யாவற்றையும் ம். நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் நம்மை சுற்றி நெருக்கி இருக்கிற பாவத்தையும் நாம் விட்டுவிட வேண்டும். நம்ம பாரமா இருக்கிறத மட்டும் இறக்கினா பத்தாது. இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்குது, நம்மை சுற்றிலும் இருக்கிற நெருக்கங்களை, நம்முடைய பாவங்களை நம்ம என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டும். ஒரு செடி நல்லா வளரணும்னு சொன்னா, அந்த செடி நல்லா வளர்ந்து கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நீ தினந்தோறும் என்ன செய்யணுமோ, அதை சுற்றிலும் என்ன செய்யணும், கிளை பறிக்கணும். அதுல இருக்கிற சகதியெல்லாம் எடுத்து விட்டு அதுக்கு வேண்டிய தண்ணீரை பாய்ச்ச வேண்டும். அதுக்கு தேவையான சூரிய வெளிச்சத்தை அதற்கு விழுகிற மாதிரி நம்ம அதை வைக்க வேண்டும். அப்படி அதை சுற்றிலும் இருக்கிற அந்த முட்களை எல்லாம் வச்சு நம்ம எடுத்தோம்தான் அந்த செடி நல்லா வளரும், அது கனி கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு நம்முடைய பாவங்களை நம்மளை சுற்றிலும் வைத்துக் கொண்டு நான் வளரணும் நினைச்சா, நான் ஓடணும் ஓட்டத்துல முடிக்கணும்னு சொன்னா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. உன்னை சுற்றிலும் நெருக்குகிற பாவத்தை, விபச்சாரம், வேசித்தனம், கொலை, திருட்டு, பில்லிசூனியம், பாவம், இப்படி பலவிதமான பாவங்கள், மற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம செய்யற பாவங்கள், மற்றவர்களுக்கு அபகரிக்கிற பாவங்கள், மற்றவர்களை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லுகிற பாவங்கள் எல்லாவற்றையும் நீ என்ன செய்யணும், உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இப்படி நம்ம செய்வோம் என்று சொன்னால் நம்முடைய ஓட்டத்தை நம்ம முடிக்கிறதுக்கு அது எது பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. பாரமான யாவற்றையும் இறக்கி விடுகிறோம். இரண்டாவது என்னடாவது சொல்லப்பட்டிருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிற பாவத்தை நாம் இறக்கி வைக்க வேண்டும். மூணாவது என்ன வாசிக்கலாம் பார்க்கலாம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி. போதும். அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி. மூணாவது என்னன்னா, உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும், உனக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கணும். ஓட்டத்துல நான் முடிப்பேன், ஓடி நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி. ஏன்னா நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துல நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவர் ஆண்டவர், நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறவரும் ஆண்டவராய் இருக்கிறார். நம்முடைய ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார், அல்பா ஒமேகாவாய் இருக்கிறார், முதலும் கடைசியுமாய் இருக்கிறார். நம்மளை இந்த உலகத்துக்குள்ளே பிறகும்படியாக செய்தது நம்முடைய ஆண்டவர். நம்ம கடைசியில நம்மளுக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்து கடைசியில நம்முடைய நாட்கள் முடிந்த பிற்பாடு நம்மளை அவருடைய ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ள போகிறோம். ஆண்டவர் அதுதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நீ ஓட வேண்டும். முதலாவது பாரங்களை இறக்கி வைக்க வேண்டும். இரண்டாவது நம்ம என்ன செய்யணும், நம்மை சுற்றில இருக்கிற பாவங்களை நாம் உதறி தள்ள வேண்டும். மூணாவது விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட வேண்டும். பொறுமை. நம்முடைய வாழ்க்கையில் அவசரமா இன்னைக்கு என்ன செய்யணும், தவறான அவசரமா செயல்படும் போது நம்ம அதை தவறான காரியங்களை செய்யறதுக்கு அது இதாக இருக்கிறது. ஒரு நிதானித்து நம்ம காரியங்களை செய்வோம் என்று சொன்னால், யோசித்து அதை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இது தேவனுக்கு சுத்தமா இருக்கிறதா என்று சொல்லி நம்ம அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம நடப்போம் என்று சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் வெற்றிகரமாய் மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது நாலாவது ஐவார்த்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அதுக்கு கீழே நம்ம வாசித்து பார்க்கும்போது இச்சையடக்கத்தோடு ஓட வேண்டும். இச்சையடக்கத்தோடு நம்ம ஓட வேண்டும் என்று சொல்லக்கூடாது. பாரமான யாவற்றையும் இறக்கி வைக்கணும், பாவமான யாவற்றையும் நம்ம உதறி தள்ள வேண்டும், விசுவாசத்தோடு ஓட வேண்டும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நாலாவது என்ன சொன்னது, பொறுமையோடு ஓட வேண்டும். ஓடுகிறவர் எல்லாரும் என்ன செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது, அது ஒருத்தர் தான் பெற முடியும். ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லப்படுகிறது, ஓடுகிறவர் எல்லாரும். அப்போ சொன்னாங்க பவுல் அப்படிதான் சொல்லியிருக்கிறார். அப்போ சொன்னாங்க பவுல் சொன்ன வார்த்தையை நம்ம படித்து பார்ப்போம்னு சொன்னால், இதோ எனக்காகவே ஜீவ கட்டத்தை நினைச்சேன் பெற்றுக்கொண்டேன். விசுவாச ஓடுகிற நீங்க என்ன செய்றீங்க, ஓடுகிறவர்கள் மட்டுமல்ல, முதல்ல வர்றவங்க மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆண்டவருடைய பரலோகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் போய் சேர போறீங்களோ, அவர்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய கிரீடத்தை வைத்திருக்கிறார், நீதியின் கிரீடத்தை அவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஓடுறவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் வெற்றிகரமாய் அந்த ஓட்டத்தை முடிக்கிறவர்களுக்கு ஒரு பெரிய பொக்கிஷத்தை ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிறார். முதல்ல வர்றவனுக்கு கொடுக்கிறது, இந்த உலகத்தில் கொடுக்கிறது உலக பிரகாரமான மாம்சீகமாக கொடுக்கிற கிஃப்ட்.
மானசீகமாக செய்கிறதா இந்த ட்ராக் ஈவென்ட்ஸ்ல ஓடுகிறவங்க, ஸ்போர்ட்ஸ்ல ஓடுறவங்களுக்கு முதல் பரிசை கொடுக்குறாங்க. ஆனா பரலோகத்துக்கு நேராக நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இந்த கடைசி காலத்தில் பரலோகத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்தில் நாம் வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி செய்யணும்? இந்த சொல்லப்பட்டதான காரியங்களை நாம் கடைபிடிக்குவோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக நாம் என்ன செய்வோம்? பரலோக ராஜ்யத்துக்குள்ள நாம் கடந்து செல்வோம். பயபக்தியோடு தேவனுடைய ஓட்டப்பந்தயத்தை நாம் எப்படி ஓடணும்? 4 விதமான காரியத்தை நம்ம பார்ப்போம். முதல் காரியம் என்ன? முதல் காரியம் என்ன? நிச்சயம் செய்து பாரமான யாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு ஓடணும். இல்ல உங்களுக்கு தெரியுதான் காரணம் நான் அமைதியா இருந்தேன். எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு சொல்லி. ஏன்னா நம்ம பாட்டுக்கு டிவி திறந்து வச்சுக்கிட்டு பக்கத்துல போனை வச்சுக்கிட்டு இந்த சைடு டிவி வச்சுக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கீங்களா அப்படின்னு சொல்றதை அறிந்து கொள்ளும்படியாக இனி அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் போக போக என்ன செய்யணும்? லைவ் கான்ஃபரன்ஸ் போட்டு மெசேஜ் கொடுப்போம். உங்களுடைய வீடியோ நான் பார்க்கணும், நான் பேசுறதை நீங்க பார்க்கணும். அப்படி பேசும்போது நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்னு தெரியும். அப்போ ஓட்டப்பந்தயத்தை ஓடுகிற ஒரு மனுஷன் அவருடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் இருக்கிற 3வது அடையாளம் ஓட்டத்தை ஓட வேண்டும். அந்த ஓட்டத்தை ஓட வேண்டியது எப்படின்னு சொன்னா எப்படி ஓடணும்? பாரமான யாவற்றையும் இறக்கி வைக்க வேண்டும். தலைமையிலேயே கூட வைத்துக் கொண்டு அந்த பாட்டி போன மாதிரி நம்ம என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விட வேண்டும். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாவங்கள் எல்லாவற்றையும் உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்கள் நம்மை சுற்றி நெருங்கி கொண்டிருக்கிற முட்களை போல நெருங்கி கொண்டிருக்கிற பாவங்களை உதறி தள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சொல்லுங்க. தேவனுக்கு நேராக ஓட வேண்டும். விசுவாசத்தோடு விசுவாச ஓட்டத்தை நீ ஓட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நீ என்ன செய்யணும்? ஓட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொறுமையோடு ஓட வேண்டும். பொறுமை எதுமையை விட பெருசு அப்படின்னா அதனால பொறுமையாய் நாம் போகும்போது நம்ம என்ன செய்யறோம்? ஒரு வெற்றிகரமான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெறுகிறோம். வீட்டில் ஏதாவது ஒரு பொருள் தமாலி கீழே போட்ட உடனே நம்ம பெரிய மனுஷன் ஏப்பா பொறுமையா போகக்கூடாதா, பொறுமையா எடுத்துட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த பொறுமை என்பது மிக ஒரு முக்கியமான ஒரு காரியம். அவசரத்துல நம்ம செய்யும் போது பிசாசு நம்ம அப்படித்தான் செய்வோம். அவசரமா நம்மளுடைய காரியங்களை செய்ய சொல்லுவோம். அந்த அவசரத்துல நம்ம என்ன செய்வோம்? ஒரு காரியத்தை தவற விட்டுருவோம். பிசாசானவன் ஒரு மனுஷனை திருடுவதற்காக தூண்டுகிறான். அந்த திருடுவன் கடைசியில் எப்படி மாற்றான்னு சொன்னா அவசரமா செய்யும் போது ஒரு குழுவை அவன் விட்டுட்டு போயிடுறான். இதுதான் பிசாசானவன் அன்பு கொடுக்கிற ஒரு காரியம். ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆலயத்துக்கு போகும்போது பொறுமையா போ, ஒன்னும் அவசரம் இல்லை. நீ பொறுமையா போய் உன் பாரத்தை என் மேல வைத்து விடு. உன்னை சுற்றில இருக்கிற பாவங்களை விட்டுடு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவருக்கு நேராக ஓடு. நீ பொறுமையோடு நீ இப்படி செய்யும் போது நிச்சயமா நீ பரலோக ராஜ்யத்திற்கு போய் சேருவாய் என்று சொல்லி எந்த விதமான சந்தேகம் கிடையாது என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இதுதான் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, அவனுக்குரிய ஒரு அடையாளம். கிறிஸ்துவன் என்று சொன்னால் முதலாவது தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாய் இருக்க வேண்டும். 2வது அவன் என்ன செய்யணும்? அவருடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து கொண்டு இருக்க வேண்டும். சரீரத்துல வளர்கிறது பெரிய விஷயம் அல்ல. அவனுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில ப்ரமோஷன் வாழ்க்கையில இன்கிரிமெண்ட் நான் வாங்கிட்டேன், நான் உயர் பதவிகள் வாங்கிட்டேன், இது முக்கியம் கிடையாது. இது ஆண்டவராக கணக்கிலேயே வைக்க மாட்டாரு. அவருடைய கணக்கிலே வைத்திருக்கிறது நீ எத்தனை நாள் உபவாசம் இருந்த, நீ எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள நீ கொண்டு வந்த, எத்தனை பேருக்கு நீ ஆண்டவருடைய சத்தியத்தை சொன்ன, எத்தனை பேர் நீ ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து, எத்தனை பேருக்கு நீ ஐக்கியமா இருந்து ஜெபம் பண்ண, எத்தனை பேருக்கு நீ ஆண்டவர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் நீ வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி ஆண்டவர் கணக்கு கேட்பார். இதுதான் வளர்ச்சி. 2வது காரியம் வளர வேண்டும். 3வது உனக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்திலே நீ வெற்றிகரமாக ஓட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற காரியம், தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகள் ஒரு கிறிஸ்துவ ஜீவன், கிறிஸ்துவன் என்று சொல்லப்படுறதுக்கான அடையாளம் என்ன என்பதை நாம் இந்த நேரத்திலே அறிந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான கிறிஸ்துவன்
ஒரு உண்மையான கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவன் தன்னை நிரூபித்து காட்ட வேண்டும். நான் உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லி எப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற ஒரு மனுஷனாக, இரண்டாவது அவன் வளர்கிற ஒரு மனுஷனாக, மூணாவது ஓட்டத்தை அவன் முடிக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான் என்று சொன்னால் அவனே உண்மையான கிறிஸ்தவன் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் உங்களுக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கிற, இந்த மெசேஜை கேட்டுக் கொண்டிருக்கிற, இந்த உபதேசங்கள் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது, நீங்கள் தொலைக்காட்சி மூலியமாக கைபேசி மூலியமாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் இந்த நேரத்தில் உங்களுடைய இருதயத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். உங்களுடைய இதயத்தின் கதவுகளை திறந்து நீங்க ஆராய்ந்து பாருங்க. நான் உண்மையான கிறிஸ்தவனா இருக்கிறேனா? நான் செபிக்கிறேனா? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிக்கிறேனா? ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளுக்கு நான் செவி கொடுக்கிறேனா? நான் என்னோட ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்கிறேனா? இல்ல நான் ஓட்ட பந்தயத்தில் நான் வெற்றிகரமா ஓடிக்கொண்டிருக்கிறேனா? இல்ல பின்னோக்கி பார்த்து கொண்டிருக்கிறேனா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து பார்த்து அதில் இருக்கிற தவறுகளை நாம் இந்த நாளிலே நாம் திருத்திக் கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால இந்த நாளிலே தேவன் ஒரு அருமையான செய்தி நமக்கு கொடுத்திருக்கிறார். அருமையான வார்த்தைகளை இந்த நேரத்தில் கொடுத்திருக்கிறார். நாம் உண்மையான கிறிஸ்துவனா என்பதை நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ளும்படியாக, நாம் ஆராய்ந்து அறிந்து நம்மை பற்றி நாமளே அறிந்து கொள்ளும்படியாக, அப்படி இல்லைன்னா அதற்கு நம்ம மனம் மாறும்படியாக இந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த சந்தர்ப்பத்தை நாம் பிரயோஜனப்படுத்தும் போது நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அதனால தான் அந்த வசனம் எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 14ஆவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது என்ன சொல்லப்படுகிறது? அதனால் தூங்குகிற நீ விழித்து எழுந்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் உன்னுடைய வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆவது வசனத்தை வாசிக்கும் போது நாட்கள் பொல்லாதவர்களாய் இருப்பதனால காலத்தை பிரயோஜனப்படுத்தி இனி வரும் நாட்களிலே உனக்கு இன்னும் அதிக துன்பங்கள், அதிக பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கும். அந்த நாட்கள், அந்த நேரங்களை எல்லாவற்றையும் நீ பார்த்து கொண்டு இந்த கொள்ளாத காலம் உன்னை நெருங்கி கொண்டிருக்கிறது. ஆனா இந்த நாளை தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த சந்தர்ப்பத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 16ஆவது வசனத்தை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அவருடைய வசனம் சொல்லுகிறது. இந்த நாளை தேவன் நமக்கென்று இந்த காலை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று இந்த நாளை கொடுத்திருக்கிறார். இந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். இந்த நாளிலே தேவனுடைய கருத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து நாம் ஜெபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமா தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி இந்த நாளில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அதனால இந்த நாளிலே இங்க பார்த்த இந்த தியானித்த இந்த வார்த்தைகள், நீங்கள் கேட்ட ஒவ்வொரு வசனங்கள், இதெல்லாவற்றையும் எழுதி வைத்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இதை நீங்கள் ஆராய்ந்து பாருங்க, வாசிச்சு பாருங்க. இதன்படி நான் நடந்திருக்கிறேனா, இதன்படி நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நீங்கள் ஓடுகிற ஓட்டத்துக்கு இது பிரயோஜனமா இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது என்று சொல்லி இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அன்பு தெய்வமே, அப்பா பிதாவே, ஆர்வீரே, எங்களை ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கிறவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்கான நன்றியோடு சோதரிக்கிறோம். இந்த ஓய்வு நாளிலே கூட ஆண்டவரே உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக தெய்வாவே நீங்கள் கொடுத்த இந்த சந்தர்ப்பத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே எங்களுக்காக நீர் கொடுத்த உபதேசங்களுக்காக, வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்கே தியானிக்கப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தைகளையும், வசனங்களையும், அதிலிருந்து எங்களுக்கு கொடுக்கப்பட்டதான கருத்துக்களையும், உபதேசங்களையும், ஆலோசனைகளையும் அப்பா இது எங்களுடைய வாழ்க்கைக்கு, இது எங்களுடைய பரலோக ராஜ்யத்தின் ஓடுகிற ஓட்டத்திற்கு, எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கு இது பிரயோஜனமா இருக்க கிருபை செய்வதற்கு நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சாமுவேலோடு இருந்த தேவன் நீர் ஆண்டவரே. சாமுவேல் வளர்ந்தார், தேவன் கர்த்தர் அவரோடு இருந்தார் என்று சொல்ல வசனம் சொல்லுகிறது ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே ஹல்லேலூயா, இந்த உபத்திரவ காலத்துக்குள்ள நாங்கள் பிரவேசிக்காதபடிக்கு அப்பா உம்முடைய ரகசிய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ள போகும்படியாக எங்கள் ஒவ்வொருவரை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை தகுதிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்க கூடவே நீங்க இருக்கணும் ஆண்டவரே, என் கூடவே இருக்கணும் ஆண்டவரே, என் கூடவே இருந்து அப்பா என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. எந்த நேரத்திலும் பிசாசனோடு என்னை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நீருடைய ரத்த கோட்டைக்குள் என்னை மறைத்து
துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இரக்கத்தின் தேவனே, அன்பு தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய இரு கரங்களை நீட்டிகளை அரவணைக்கிறவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் எல்லாம் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாய்மானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. கண்ணீர் சிந்தும் வேளையிலே தாய்மானிரே, காயப்பட்ட நேரத்தில் தகப்பனானிரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, இல்லாமல் நான் வாழ முடியாது. சோதனை நேரத்தில் நண்பனானிரே, பலவீன நேரத்தில் வைத்தியரானிரே. சோதனை நேரத்தில் நண்பனானிரே, பலவீன நேரத்தில் வைத்தியரானிரே. என் நண்பனும் நீரே, என் வைத்தியன் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் நண்பனும் நீரே, என் வைத்தியன் நீரே, எனக்கெல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே,
நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மா நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். எங்க கூடவே இருங்க ஆண்டவரே, என் கூடவே இருங்க ஆண்டவரே. ஹalleluya. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்பு தெய்வமே, அப்பா பிதாவே, ஏதோ ஆறுயிரை எங்களை ஆட்சி தேய்ச்சி அரவணைக்கிறவரே, அப்பா பாவத்தின் சேற்றிலே விழுந்திருந்த எங்களை உம்முடைய வல்லமுள்ள கரத்தினாலே தூக்கி எடுத்து, அப்பா உம்முடைய விலை மதிக்க முடியாத வல்லமுள்ள ரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரித்ததுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விலை மதிக்க முடியாத வல்லமுள்ள ரத்தத்தினாலே எங்களை கழுவி ஆண்டவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய், உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்திலே வாழ்கிறவர்களாய், உண்மையான கிறிஸ்துவ ஜீவியத்திலே வளர்கிறவர்களாய், உம்முடைய ஓட்டத்தை ஓடுகிற பிள்ளையாய் எங்களை வைத்திருக்கிறதுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நீ தொட்டவேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள கரம் தொட்டவேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஆசீர்வதிக்கிறோம், நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நீர் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வல்லமுள்ள நாமத்தோடு ஆசீர்வதிக்கிறோமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலே கூட ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உபதேசங்கள், நீர் கொடுத்திருந்த வார்த்தைகள், இந்த ஆலோசனை எல்லாவற்றையும் நாங்கள் மனதிலே பதிய வைத்து, அப்பா இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தின் வளர்ச்சிக்கும் உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக நாங்கள் ஓடுகிற ஓட்டத்திற்கும் அது பிரயோஜனமாக இருக்கிற கிருபை செய்வதுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து உங்களுடைய கிருபை, உங்களுடைய பிரசனம், உங்களுடைய மகிமை எங்களோடு இருக்கணுமா சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. உங்க கிருபை மட்டும்தான் எங்களை தாங்கிக் கொண்டிருக்கிறது. உங்களுடைய கிருபை மட்டுமே எங்களை நடத்தி கொண்டிருக்கிறது. உங்களுடைய கிருபை மட்டுமே எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து, இந்த தருணத்தை கொடுத்து அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆராதனையை நாங்கள் கலந்து கொண்டு அப்பா எங்களுக்கு நீ கொடுத்த இந்த வார்த்தை நிமித்தமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நீ தரப்போவதற்காக, அவிக்கிற ஜீவியத்தில் ஒரு வளர்ச்சியை தரப்போவதற்காக, எங்க ஓட்ட பந்தயத்தில் ஒரு விழிப்புணர்வு தந்து அதை நாங்கள் வெற்றிகரமாக ஓட கிருபை செய்திருக்கிறதுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கிருபைகளோடு இருக்கட்டும், உங்களுடைய வளமுள்ள பிரச்சனைகளோடு இருக்கட்டும். அடுத்த ஆராதனைகளோடு சேர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்த மட்டும் உங்களுடைய கிருபைகளோடு இருக்கட்டும். காத்துக்கொள்ளும் இடத்து ஆசீர்வாதம், துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் சமாதானம் சந்தோஷம் தெய்வ கிருபை நம் அனைவரோடும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோடும், பலவீனத்திலே, சுகவீனத்திலே, கண்ணீர் கஷ்டத்திலே, துன்பத்திலே, துயரத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று வேண்டிக் கொண்ட ஒவ்வொரு உள்ளங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம்.